பொதுவாக போர் விமானங்கள் எதில் ஓடுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம சிம்பிளாக கெரசின் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லை இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஜெட் ஃபியூயல்னு சொல்லலாம். ஆனால் 1958 சோவியத் யூனியனுக்கு சொந்தமான ஒரு சூப்பர்சானிக் பாம்பர் ஏர்கிராஃப்ட் சரக்கில் ஓடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? இல்லை அதை பற்றி தான் இன்றைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். ரொம்ப நாட்களாக சீரியஸாக போய்கிட்டு இருந்த இந்த டிபி டிஃபென்ஸில் கொஞ்சம் நகைச்சுவை கலந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன். இதை பற்றின உங்களோட கருத்துரை பகுதியில் மறக்காமல் பகிருங்க. ஸோ சூப்பர்சானிக் பாம்பர் ஏர்கிராஃப்டை பொறுத்த மட்டில் 1958 காலகட்டத்தில் சோவியத் யூனியனில் டூப்புலோவால் உருவாக்கப்பட்டது தான் Tu-22 அப்படின்ற ஒரு விமானம். இந்த விமானத்தை ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மிசைல்ஸும் கிடையாது, அட்வான்ஸ் சிஸ்டம்ஸும் கிடையாது. எதிரி மேலே நீங்கள் அணுகுண்ட போடணும் அப்படின்னா எதிரி நாட்டுக்குள்ளே போகிற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்ட்ன்றது இருக்கணும். அது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி போகணும். அதே சமயம் எதிரிக்கிட்ட இன்டர்செப்டார் போர் விமானங்கள்ன்றது இருக்கும். இந்த போர் விமானங்கள் தான் அந்த நாட்டிற்குள்ளே வர்றதுக்குள்ளே அந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட்ஸை வந்து சுற்று வீழ்த்துறதுக்காண்டி இடையில போய் இன்டர்செப்ட் பண்ணும். ஸோ அந்த இன்டர்செப்டார் போர் விமானங்கள் வந்து சூப்பர்சானிக் வேகத்தில், அதாவது சத்தத்தோட வேகத்தை விட அதிக வேகத்தில் பயணிக்கிற காரணத்தினால் இந்த இன்டர்செப்டார்ஸ் வந்து பாம்பர் அந்த நாட்டுக்குள்ளே வரதுக்குள்ளே இந்த பாம்பரை வேற எங்கேயா ஒரு நியூட்ரல் இடத்துல வச்சு இடைமறிச்சிடும். அண்ட் இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட்ஸை அந்த போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்திடும். ஸோ இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட்டு இன்டர்செப்டார் அளவுக்கு வேகமாக போனால் மட்டும்தான் இந்த இன்டர்செப்டார் வந்து நடுவழியில் இன்டர்செப்ட் பண்ணாது. இந்த இன்டர்செப்டார் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்குள்ளேயே அட்லீஸ்ட் அந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் வந்து அந்த டெரிட்டரிக்கு பக்கத்தில் போய் சேர்ந்துடும். ஸோ சோவியத் யூனியனும் சரி அமெரிக்காவும் சரி மாறி மாறி அந்த டைமில் இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் வந்து சூப்பர்சானிக் ஸ்பீடில் போகிற மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஆண்ட்ரே டூப்புலோவ் அவர்கள், அதாவது டூப்புலோவ் நிறுவனத்தோட பிரசிடென்ட், அவர் என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா சோவியத் கவர்மெண்ட்டுக்கிட்ட 2 ப்ரொப்போசல் வச்சார். ஒன்று, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சப்சானிக் பாம்பர்லேருந்து அந்த ஃபியூசலேஜ் எடுத்து அதில் சில மாடிஃபிகேஷன்ஸையும் பவர்ஃபுல்லான என்ஜினையும் போட்டு சூப்பர்சானிக் பாம்பராக மாற்றலாம். அப்படி மாற்றுறதன் மூலமாக வெறும் சில வருஷங்கள்லேயே சோவியத் யூனியன் கிட்ட ஒரு சூப்பர்சானிக் பாம்பர் இருக்கும். 1958 இந்த சூப்பர்சானிக் பாம்பரோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுன்றது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை சொல்கிறாரு. 2வது பிளான் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வருஷங்கள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சூப்பர்சானிக் பாம்பரை நம்ம டிசைன் பண்ணுவோம். எக்ஸிஸ்டிங் சப்சானிக் பாம்பரோட ஃபியூசலேஜ் எடுக்காமல் அடிப்படையிலிருந்தே சூப்பர்சானிக்குன்னு சொல்லி நம்ம உருவாக்கணும்னா அந்த விமானம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். இன்னும் பல வருஷம் அந்த விமானம் வந்து ரொம்ப சுப்பீரியராக இருக்கும் அப்படின்னு டூப்புலோவ் 2 ஆப்ஷனை கொடுக்குற சோவியத் கவர்மெண்ட்டுக்கு. ஆப்வியஸ்லி சோவியத் கவர்மெண்ட் எதை சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் 1 தான் சூஸ் பண்ணாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் எங்களுக்கு பாம்பர் வந்து சேர்ந்தால் போதும், அது சப்சானிக்காக இருக்குது சூப்பர்சானிக்காக இருக்குது, எதுலேருந்து எது வந்துச்சு அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி டூப்புலோவ் கிட்ட ஃபஸ்ட் ஆப்ஷனை ப்ரொசீட் பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் சோவியத் கவர்மெண்ட்டில் இருந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்பா சீக்கிரம் பாம்பர் ஏர்கிராஃப்ட் கிடைக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 1958 இந்த விமானம் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை செஞ்சு இது சீரியல் ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்குள்ள இந்த விமானத்தோட டிசைன் அப்படின்றது ரொம்ப பழசாயிரும். ஸோ இந்த ஏர்கிராஃப்ட்டு அதோட பணியில் சேர்றப்ப இதை விட கேப்பபிளான போர் விமானம் வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கு பதிலாக மொத்தத்துக்கு நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு சூப்பர்சானிக் ஏர்கிராஃப்டை டிசைன் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் வந்து இதற்கு எதிர்கருத்து தெரிவித்தாலும் ஆண்ட்ரே டூப்புலோவும் சரி சோவியத் கவர்மெண்ட்டும் சரி சப்சானிக் பாம்பர்லேருந்து தாண்டா சூப்பர்சானிக் பாம்பரை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிளானை ப்ரொசீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சூஸ் பண்ண சப்சானிக் பாம்பர் ஃபியூசலேஜ் என்ன அப்படின்னா Tu-16 அப்படின்ற ஒரு சப்சானிக் பாம்பர்லேருந்து தான். இந்த பாம்பரை வந்து நல்லா பார்த்துக்குங்க. இதே பாம்பர் தான் இப்போது சைனீஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஏர்ஃபோர்ஸுக்கு. இப்போது அதாவது 1960 உருவாக்கின பாம்பரை இப்போது சீனர்கள் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைனாவில். சரி, இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை உருவாக்குறதுல ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த ஏர்ஃப்ரேம் வந்து சப்சானிக் ஏர்ஃப்ரேமு சூப்பர்சானிக்காண்டி டிசைன் பண்ணப்பட்டது இல்லை. இதில் மேலும் பிரச்சனையை சேர்க்குற மாதிரி ஆண்ட்ரே டூப்புலோவ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா என்ஜின்ஸை அதோட வெர்டிகல் ஸ்டேபிளைசரில் மவுண்ட் பண்ணியிருப்பார். இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டான மிஷின் கம்ப்யூட்டர்ஸு அப்புறம் ஏவியானிக்ஸில் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஃப்ளை பை ஒயர்னு சொல்லி நம்ம அதை அழைப்போம். இந்த கம்ப்யூட்டர்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா விமானத்தில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை வந்து மைக்ரோ செகண்ட்ஸில் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ பைலட்டோட எஃபர்ட்ன்றது வந்து மினிமலாக இருக்கும். பைலட் வந்து ஆக்சுவலாக அந்த விமானத்தை ஸ்டியர் பண்ணுவார். ஆனால் கம்ப்யூட்டர் வந்து இந்த விமானத்தை வந்து எதிர்பாராத விதத்தில் கவுத்துற மாதிரி எந்த ஒரு ஆக்சிடென்ஷியல் மென்யூர்ஸும் நடக்காத மாதிரி
சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் இருந்தால் தான் இவங்க இப்போ எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா டிசைனு, என்ஜினை கொண்டு போய் வெர்டிக்கல் ஸ்டெபிலைசரில் அதோட பேக் மோஸ்ட் பொசிஷனில் போடுறது, இதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது நீங்கள் 2 பெரிய என்ஜினை கொண்டு போய் டெயிலில் வச்சிங்க அப்படின்னா பின்பக்கமாக போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக விமானம் வந்து டிப் ஆகும், பேக் சைடில் வந்து அது சாயும். இப்படி சாஞ்சிச்சுன்னா பைலட் வந்து மேனுவலாக அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பறக்கிற அந்த முழு நேரமும். ஸோ பைலட்டுக்கு எந்த ஒரு கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த விமானத்தை வந்து பறக்க வைக்கிறதுன்றது சாதாரணமான இதே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்டில் கோ பைலட்டே இல்லாமல் சோவியத் யூனியன் உருவாக்கியிருந்தாங்க. ஸோ கோ பைலட்டும் கிடையாது உதவி செய்கிறதுக்கு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது, கம்ப்யூட்டரும் எதுவும் இல்லை அந்த காலத்தில். ஸோ இந்த விமானத்தை வந்து இயக்குறதுன்றது பெரிய சவாலாக இருந்த காரணத்தினால் ஏகப்பட்ட விமானங்கள் விபத்துக்குள்ளாச்சு. அதுலேயும் குறிப்பாக இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, வழக்கமாக இஜெக்ஷன் சீட்டுன்றது மேல் நோக்கி தான் இருக்கும், இஜெக்ட் ஆகிறப்ப பைலட்டு மேலே தான் போவார். ஆனால் இந்த விமானத்தில் அடியிலேருந்து இஜெக்ட் ஆவார் பைலட்டு. ஸோ விமானம் லேண்ட் ஆகிறப்ப ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா பைலட்டுக்கு வந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. மினிமம் 350 மீட்டர் உயரத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த விமானத்தோட இஜெக்ஷன் சீட்டை பயன்படுத்தவே முடியும். அண்ட் இந்த குறிப்பிட்ட விமானத்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் வந்து எப்போ நடந்துச்சுன்னா லேண்டிங் அப்பையும் டேக் ஆஃப் அப்பையும் தான் நடந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த என்ஜின் வந்து அந்த ஏர்கிராஃப்டோட பேக் சைடில் இருக்கிறதுனால இது லேண்ட் ஆகிறப்ப மினிமம் 350 கிலோமீட்டர் வேகத்தில் லேண்ட் ஆகணும். இது அந்த டைமில் ரொம்ப 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 அதிகம். 350லேருந்து 290 கிலோமீட்டருக்கு இது குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த விமானத்தோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியின் காரணமாக அப்படியே பின்பக்கமாக டில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இது அப்படியே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா பைலட்டால் இந்த விமானத்தை காப்பாற்ற முடியாது. ஸோ 290 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பைலட் அந்த விமானத்தை லேண்ட் பண்ணணும்னு நினச்சாருன்னா பைலட்டு காலி, விமானமும் காலி. 350 கிலோமீட்டர் தான் லேண்ட் பண்ணி ஆகணும். ஆனால் 350 கிலோமீட்டரில் லேண்ட் பண்ணுறப்ப அந்த லேண்டிங் கியர்ன்றது எல்லா ஷாக்கையும் அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது. 350 கிலோமீட்டர்ன்றது அந்த டைமில் ரொம்ப 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 அதிகம். ஏன் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஜெட் ஏர்லைன்ஸ் கூட ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸ் கூட 350 கிலோமீட்டர்லாம் லேண்ட் ஆகிறது கிடையாது. ஸோ அந்த டைமில் இருந்த மெட்டீரியல் சயின்ஸில் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் தாங்குற மாதிரி ஏர் ஃப்ரேம் அவங்களால உருவாக்க முடியல. அதனால் விபத்துகள்ன்றது தவிர்க்க முடியாததாகி ஏகப்பட்ட விபத்துகள், ஏகப்பட்ட பைலட்ஸோட உயிர்ன்றது போச்சு. இதனாலேயே இந்த பைலட்டை வந்து விடோ மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க சோவியத் யூனியனில். இப்போ இந்த ஏர்கிராஃப்டை ஏன் பூஸ் கேரியர், அதாவது சரக்கு ஏற்றிட்டு போகிற விமானம்னு சொல்லி சோவியத் யூனியன் அன்போடு அழைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் இந்த ஏர்கிராஃப்டில் இருக்கிற ஒரு யூனிக்கான ஃபீச்சர் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்கிராஃப்டில் இருக்கிற ஏர் கண்டிஷனரில் 2 காம்போசிஷனில் 2 லிக்விடை கலந்துருக்காங்க. அதாவது 60% டிஸ்டில்டு வாட்டர், 40% எத்தனால். இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெல், ஏரோநாட்டிக்கல் ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரெஃப்ரிஜரண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கெமிக்கல் படிக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் ஓட்கா தான்டா கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. அண்ட் எஸ், இந்த மிக்சர், இந்த ரெஃப்ரிஜரண்ட் மிக்சர்ன்றது ஆக்சுவலாக சோவியத் ஓட்கா. பட் இந்த குறிப்பிட்ட போர் விமானத்தில் இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்பிட்டோட ஏர் கண்டிஷனிங். காக்பிட்டில் இருக்கிற ஏர் கண்டிஷனிங் ஒழுங்காக வேலை செய்யணும்னா இந்த ரெஃப்ரிஜரண்ட் தேவைப்படுது. அண்ட் 1 மணி நேரத்துக்கு 40 லிட்டர் ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட் அப்படின்றது செலவாகும் காக்பிட்டோட ஏர் கண்டிஷனிங்கை ஆன் பண்ணிங்க அப்படின்னா. இப்போது பைலட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். இந்த விமானத்துக்கு பின்னாடி சுமாராக 200 லிட்டர்லேருந்து 400 லிட்டர் ஓட்கா இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நிறைய பைலட்ஸ் ஏர் கண்டிஷனிங்கை ஆனே பண்ணாமல் விமானத்தை இயக்க ஆரம்பித்தாங்க. ஒன்ஸ் லேண்ட் ஆனதுக்கப்புறமா இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ஓட்காவை வெளியே ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்கில் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஏரியாஸில் அதை விற்கவோ இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஃபேவர்ஸை கெயின் பண்ணிக்கிறதுக்கோ மற்ற ஆட்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. சோவியத் யூனியனை பொறுத்த வரைக்கும் ஓட்கான்றது அன்அஃபிஷியல் கரன்சி. ரஷ்யன்ஸோட ரத்தத்தில் நீங்கள் சாம்பிள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10% ஓட்கா தான் ஓடும். இது வந்து ஸ்டீரியோ டைப்லாம் கிடையாது நண்பர்களே, கண்ணால் நானே பார்த்த ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய ஏரோ அஃபிஷியல்ஸ், அதாவது தரையில் இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் க்ரூவில் ஆரம்பித்து இந்த விமானத்தை ஓட்டுற பைலட்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்காவின் காரணமாக சப்ஸ்டன்ஸை அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ரொம்ப சரக்கு அடித்து எப்பயுமே போதையில் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது.
இது அங்கே இருக்கக்கூடிய மற்ற க்ரூஸுக்கும் தெரிய வந்து ஏன்னா இவங்க மட்டும் போதையிலே இருக்காங்க, எப்படா இவங்களுக்கு மட்டும் ஓட்கா கிடைக்கிது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி இந்த டேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கிற ரெஃப்ரிஜரண்ட்ன்றது ஓட்கா தான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்து மற்ற டெக்னீஷியன்ஸு வேறு ஏர்க்ராஃப்டில் வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸ்லாம் பைலட்ஸ் அசோசியேஷன் கிட்டையும் அங்கே இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டையும் போய் நாங்கள் அந்த TU-22 ஏர்க்ராஃப்டோட மெயின்டெனன்ஸ் குரூவாக மாறுறோம் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது வந்து லோக்கலைஸ்டாக இருந்ததுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி சோவியத் கவர்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா சோவியத் கவர்மெண்ட் வந்து இந்த குறிப்பிட்ட TU-24 ஏர்க்ராஃப்டை பறக்க வைக்கிற பைலட்ஸுக்கும் அந்த டெக்னீஷியன்ஸுக்கும் மட்டும் அதிகமாக டிவோர்ஸ் ஆகுது, இவங்க மட்டும் ரொம்ப சரக்கு அடிச்சுட்டு ரகலை பண்ணுறாங்களே ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஓட்கா மேட்ரு எல்லாருக்குமே தெரிய வந்து கவர்மெண்ட் லெவலுக்கு போயிடுச்சு. அப்படி போனதுக்கப்புறமா கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, ஆப்வியஸ்லி ரெஃப்ரிஜரண்ட்டை மாற்றுப்பா, அதுக்கு பதிலாக இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டு லிக்விடை ஊற்றுங்க, எதுக்கு ஓட்காவை போய் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏர்ஃபோர்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட்டு. ஓட்கா ரத்தத்தில் ஊர்ன ரஷ்யன்ஸ் நேராக அந்த மினிஸ்ட்ரி அஃபீஷியல்ஸை கூட்டிகிட்டு போய் ஒரு TU-22 ஏர்க்ராஃப்டில் உட்கார வச்சு என்ஜினை ஆன் பண்ணி ஓட விட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து காக்பிட்டில் ஓட்காவோட வாடை வந்திருக்கு. ஏன்னா ஓட்கா வாடை வருது காக்பிட்டில் அப்படின்னு கேட்டப்ப ரெஃப்ரிஜரண்ட் வந்து லீக் ஆகிறதுனால தான் காக்பிட்டுக்குள்ளே ஓட்கா வாடை வருது. இப்போ ஓட்காவாக இருக்கிறதுனால அதனால எந்த பிரச்சனையும் இல்லை பைலட்டுக்கு. ஆனால் இண்டஸ்ட்ரியல் ரெஃப்ரிஜரண்ட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கேஸ் வந்து நஞ்சுத்தன்மையுடையது, அந்த கேஸ் வந்து காக்பிட்டில் லீக் ஆச்சு அப்படின்னா பைலட் செத்துருவார். ஸோ இந்த பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணுற வரைக்கும் ஓட்காவாலேயே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃபீஷியல்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்களும் அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் கேட்கல. சரி ஓகே உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் கண்டிஷனிங் வென்ஸில் அந்த மினிஸ்ட்ரி ஆஃபீஷியல்ஸ் உட்கார்றதுக்கு முன்னாடி காக்பிட்டில் உட்கார்றதுக்கு முன்னாடி வென்ஸில் போய் ஓட்காவை ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ப்ரே பண்ணதுனால தான் மினிஸ்ட்ரி ஆஃபீஷியல்ஸ் காக்பிட்டில் உட்காந்தப்ப ஓட்கா ஸ்மெல்லு வந்திருக்கு. இப்போ இதை பண்ணது ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸா இல்லை இந்த TU-22 ஏர்க்ராஃப்டில் கடைசி வரைக்கும் ஓட்கா இருந்தாகணும்னு சொல்லி அதை மெயின்டைன் பண்ண கிரவுண்ட் க்ளூ பண்ணாங்களான்றது இப்போ வரைக்கும் தெரியல. இது ஒரு சோவியத் லெஜெண்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. பட் இந்த ஏர்க்ராஃப்ட்டு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர்க்ராஃப்டில் ரெஃப்ரிஜரண்ட்டுக்கு ஓட்காவை தான் பயன்படுத்துகிறாங்க ரஷ்யன் கவர்மெண்ட். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக நகைச்சுவையாகவும் புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சுமதாயத்தை வரைக்கும் நன்றி, வணக்கம்.